ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு ஷார்ப்பான பேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷயானந்துக்கும் நம்ம பிரக்னானந்துக்கும் நடந்த ஒரு கேம் தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 3+2 ஃபார்மெட்டில் விளையாடப்பட்ட கேமு. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் வர எல்லா வேரியேஷன்ஸும் உங்களுக்கு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவையும் உங்களால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல விஷயானந்த் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிரக்னானந்தா. இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3, இப்போ நைட் C6, இப்போ D4 வந்து புஷ் பண்ணுறாரு விஷயானந்த். இந்த இடத்துல சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ நைட் F6, இப்போ நைட் C3. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நைட்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ வந்து E5 வந்து புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ இந்த நைட் வந்து B5க்கு வந்துடுறாரு. இப்போ D6க்கு அப்புறமா இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு விஷயானந்த். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக இந்த நைட்டை திரும்ப கிக் பண்ணுறாரு. இந்த நைட் வந்து இப்போ A3 வந்துடுறாரு. இப்போ B5. ஸோ B5 மூலிமா நெக்ஸ்ட் இந்த பானை நம்ம புஷ் பண்ணோம்னா ரெண்டு நைட்டுக்கும் அட்டாக் வருது. அதனால் இந்த இடத்துல விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா இந்த நைட் இங்கே கொண்டு வந்து பின்னான நைட்டே வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆல்ரெடி மற்ற கேம்ஸ்லலாம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பரிச்சயமான ஓப்பனிங் தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. இப்போ பிஷப் E7 ப்ளே பண்ணி இந்த ஒரு பின்னை வந்து அன்பின் பண்ணுறாரு பிரக். இப்போ பிஷப் டெக்ஸ் நைட், பிஷப் டெக்ஸ் பிஷப்பு. இந்த இடத்துல இந்த ஒரு சீப்பானை புஷ் பண்ணி நைட் C2 வரத்துக்கு இந்த ஒரு சூப்பரான வழி ஒன்று கொடுக்குறாரு விஷயானந்த். இந்த இடத்துல ரூக் B8. ஸோ இந்த ஒரு B5ல ரூக்கை போட்டு நெக்ஸ்ட் இந்த பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஏன்னா இந்த பானுக்கு வந்து நைட்டு ரூக்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ சிம்பிளாக இந்த ஒரு நைட்டை வந்து C2ல போட்டுறாரு விஷயானந்த். இந்த இடத்துல இப்போ பிஷப் எடுத்துகிட்டு வந்து G5ல போடுறாரு பிரக்னானந்தா. ஸோ பிஷப் G5க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ இந்த பானை புஷ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஒரு பானை ஃபர்தராக புஷ் பண்ண விடாமல் ஒயிட்டோடைய பான்ஸ் வந்து தடுத்துட்ருக்கு. இப்போ வந்து பிரக்னானந்தா கேசல் பண்ணுறாரு. இப்போ பிஷப் E2. ஸோ விஷயானந்தும் கேசல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ பிஷப் E6 ப்ளே பண்ணி இந்த ஒரு நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து B4ல போட்டுடுறாரு விஷயானந்த். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், A6 பானை வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. சிம்பிளாக பான் டெக்ஸ் நைட் மூலிமா இந்த ஒரு A பான் வந்து வீக் ஆகிடும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் நைட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் D5 ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப இந்த நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த இடத்துல பிரக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயினை C8ல போட்டு இந்த A6 பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி திருப்பி குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணால் இந்த ஒரு நைட்டை E7ல போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயினையும் வின் பண்ணிடலாம். பட் இப்போ இந்த ஒரு பிஷப் இங்கே இருக்குது. ஸோ இந்த பிஷப் வந்து இங்கே நல்லா ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேசல் பண்ணிக்கிறாரு விஷயானந்த். கேசல் பண்ணதுக்கப்புறமா இந்த நைட்டை வந்து இப்போ பிரக் கிக் பண்ணுறாரு. இப்போ நைட் C2க்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக குயின் எடுத்துகிட்டு வந்து B7ல போகிறார். ஆக்சுவலாக இந்த இடத்துல குயின் B7 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நைட் E7 வந்து பிளாக் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒயிட்டுடைய இந்த சென்டர் நைட் வந்து பிளாக்குக்கு நிறையா கொடசல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஒரு நைட்டுக்கு வந்து இன்னொரு நைட்டும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை, இந்த நைட் எடுத்தால் இன்னொரு நைட் அவுட் போஸ்ட்க்கு வரத்துக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு நைட்டு நம்ம சேலஞ்ச் பண்ணுறது முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். அண்ட் இந்த வேரியேஷன் எப்படி கண்டினியூ ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் வந்து இந்த நைட்டை சப்போர்ட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிம்பிளாக குயினை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்குடைய பீசஸ்லாம் பாருங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ என்னதான் நைட் இங்கே அவுட் போஸ்ட்டில் இருந்தாலும் பிளாக்குடைய ரூக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பிளாக்குடைய பிஷப்ஸ் வந்து நல்லா பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக குயின் D2 கூட ஒயிட் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வேரியேஷன் தான். இந்த இடத்துல இந்த பிஷப் வச்சு நீங்கள் இந்த குயின் எடுத்தாலும் நம்ம திரும்ப நைட் எடுத்துகிட்டு வந்து E7ல போட்டு இந்த குயினை ரீகெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் ஒரு வேரியேஷன் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நைட் எடுத்துகிட்டு வந்து E7ல போடல பிறகு அவருடைய குயினை B7ல போடுறாரு. குயின் B7க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ குயின் D3. ஸோ குயின் D3 மூலிமா பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரூக்கும் இந்த ஒரு D5க்கு வந்துருவார். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு D6 பான் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பானை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து D5ல போட்டு இங்கே ஒரு டிஃபென்ஸ் கொடுக்குறாரு. இந்த இடத்துல இப்போ ரூக் FD1. ஸோ விஷயானந்த் பார்த்தீங்கன்னா அவருடைய ரூக்கையும் இங்கே வந்து போடுறாரு. இப்போ இங்கே ஒரு நல்ல பேட்டரி ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இப்போ பிரக் என்ன பண்ணுறாருன்னா G6 வந்து ப்ளே பண்ணிடுறாரு. ஸோ G6 பார்த்தீங்கன்னா ஒரு இன்அக்யூரசி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிரக்கோடைய டாட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து வீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து G6 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நைட் E7 வந்து ஒரு பெட்டரான மூவாக இருந்திருக்கும். பட் G6 ப்ளே பண்ணதுமே இந்த இடத்துல விஷயானந்துக்கு ஒரு பெட்டரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் G3. பட் இந்த ஒரு குயின் G3 வந்து இமீடியட்டாக விஷயானந்த் வந்து ப்ளே பண்ணலை. குயின் G3 ப்ளே பண்ணதுமே பாருங்கள் இந்த ஒரு வேரியேஷனில் வந்து சப்போஸ் நீங்கள் பிஷப்பை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம H பானை புஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ பிஷப்பை நீங்கள் பின்னாடி கொண்டு போன உடனே நம்ம ஃபர்தராக இந்த ஹெச் பானையும் புஷ் பண்ணி இந்த பானையும் நம்ம டார்கெட் பண்ணலாம். கிங்கோடைய ஸ்ட்ரக்சரையும் நம்ம பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு நைட்டையும் E3க்கு கொண்டு வந்து பிளாக்கோடைய கேம்குள்ளேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்குக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு G6 மூவ் மூலிமா கொஞ்சம் வீக்னஸ் வந்து பிளாக்குக்கு கிரியேட் ஆகும்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல குயின் G3 இமீடியட்டாக ப்ளே பண்ணல. விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பி பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ பி பானை புஷ் பண்ணதுமே இந்த இடத்துல பிரக்னானந்தா இந்த பானை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு பாருங்க. ஆக்சுவலாக இந்த பானை க்ளோஸ் பண்ணுறதுமே பிளாக்குக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் வீக்னஸை வந்து உண்டுபடுத்தும். எதனாலும் கேட்டிங்கன்னா, நம்ம எந்த நேரத்துலையும் சி பானை வந்து ஃப்யூச்சரில் புஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பி பான் வந்து பிரேக் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒயிட்டுக்கு இந்த பி பான் பாசர் பானா ஆகும். பிளாக்குக்கு வந்து இந்த ஒரு ஏ பான் வந்து வீக் பானாகவும் மாறிடும். ஏன்னா இது வந்து ஐசோலேட் பானா ஆகிடும். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு இந்த பானை இமீடியட்டாக புஷ் பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா இந்த ஒரு பான் வந்து முக்கியமாக இந்த நைட் இந்த D4 ஸ்கொயருக்கு வரவிடாமல் தடுத்துட்டு இருக்காரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்போ குயின் G3 ப்ளே பண்ணுறாரு விஷயானந்த். ஸோ குயின் G3க்கு அப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பானை 2 பானில் எந்த பானை புஷ் பண்ணாலும் H4 வரும். திரும்ப நம்ம இந்த ஒரு பானை பிரேக் பண்ணி கிங்கோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு H6 ஸ்கொயரில் போடுறாரு. இப்போ திரும்பவும் குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த ஒரு ஸ்கொயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திரும்ப பிஷப்பை இங்கே கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கொயரையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கொயரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, திரும்ப நைட் சி E3 வரும். ஸோ திரும்ப இந்த ஒரு 2 நைட்ஸ் மூலிமா ஒயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கோடைய கேம்குள்ளே போடுவார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வீக்னஸை வந்து உண்டுபடுத்தும். அதனால் இந்த இடத்துல பிரக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்கே வந்து இங்கே டிஃபென்ஸ்க்கு கொண்டு வரார். பட் எல்லாரும் யோசிக்கலாம், இந்த இடத்துல வந்து குயின் F6 செக் வந்து அவைலபிளாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல சிம்பிளாக கிங் G8 ப்ளே பண்ணதுக்கப்புறமா பிளாக்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பட் நீங்கள் கிங் G8 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக கிங் F8 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட்டில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல கிங் வந்ததுக்கப்புறமா குயின் F6 செக்லாம் தரல. ஏன்னா கிங் G8 வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட்டை வந்து ஆக்டிவாக கொண்டு வராரு. நைட் சி E3க்கு அப்புறமா பாருங்கள், நீங்கள் பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிங்கன்னா திரும்ப நைட் டெக்ஸ் பிஷப்பு இந்த இடத்துல நைட்டுக்கு ஒரு நல்ல அவுட் போஸ்ட் கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு நைட்டை வந்து பிரக்னானந்தா எடுத்துக்கிறாரு. இந்த நைட் எடுத்ததுக்கப்புறமா விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா நைட் எக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு குயின் F6 ஒரு செக் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் இப்போ கிங்கை வந்து G8ல போட்டதுக்கு அப்புறமா இப்போ பான்டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ இந்த ரூக்கை வந்து நம்ம இந்த ஒரு F5ல போடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு நல்ல எட்ஜ் கொடுத்துருக்கும். பட் விஷயானந்த் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு பிஷப் வச்சு நைட் எடுத்ததுக்கு அப்புறமா நைட் எக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ நைட் எக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த நைட் வந்து இப்போ E7 வந்துட்டார் பாருங்க. ஸோ நைட் E7 வந்ததுமே இந்த இடத்துல விஷயானந்த் சிம்பிளாக அவருடைய இந்த சீப்பானை வந்து புஷ் பண்ணிட்டார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த நைட் வந்து இங்கே D4க்கு வர விடாமல் இந்த பான் வந்து இங்கே பார்த்துட்டு இருந்தார். இப்போ நைட் E7 போனதுமே இந்த பானை வந்து விஷயானந்த் புஷ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இன்னொரு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பானை வின் பண்ணலாம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் B5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிங்கன்னா நம்ம பிளாக்கோடைய இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா ஒரு பானை நம்ம வந்து வின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு A4 பானும் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வீக்காக இருக்கும். பட் அந்த ஒரு டாக்டிக்ஸை வந்து விஷயானந்த் வந்து ப்ளே பண்ணல. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்னா சி பானை வந்து புஷ் பண்ணிட்டார். ஸோ சி பானை புஷ் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து இப்போ பான் டெக்ஸ் பானு, பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ இந்த நைட்டை வந்து திரும்ப ஆக்டிவாக கொண்டு வராரு பிரக்னானந்தா. இந்த நைட் ஆக்டிவாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நைட் G4 வந்து ப்ளே பண்ணுறாரு விஷயானந்த். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நைட் G4 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நைட் C2 நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு D4 ஸ்கொயருக்கு பிளாக்கோடைய நைட் வந்து வரவிடாமல் நம்ம தடுத்துருக்கலாம். பட் நைட் G4 ப்ளே பண்ணுறதுமே இந்த இடத்துல வந்து F6 ஸ்கொயரில் வந்து ஒரு த்ரெட்டன் வந்து கிரியேட் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல சிம்பிளாக பிரக்னானந்தா இந்த ஹெச்பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை கிக் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் குயின் செக்கை பற்றி பிரக்னானந்தா கவலைப்படலை. இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக கிங் H7 ப்ளே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பிளாக்கோடைய கிங்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இப்போ ஒயிட்டோடைய நைட்டும் இங்கே அட்டாக்ல இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கிங்கை G8ல போட்டிங்கன்னா இந்த பான் வந்து போயிடும். ஸோ எனிவே இந்த ஒரு குயின் செக்குக்கு அப்புறமா பிளாக்குக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றதுனால இப்போ இந்த நைட் அட்டாக்ல இருக்கு இல்லையா, ஸோ இந்த நைட்டை வந்து இப்போ E3க்கு கொண்டு வராரு விஷயானந்த். ஸோ நைட் E3க்கு வந்ததுக்கப்புறமா இந்த நைட்டுக்கு இப்போ ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட் கிடச்சிருக்கு பாருங்க. நைட் D4, இப்போ கிங் H1, இப்போ இந்த நைட் வந்து இந்த E2 ஸ்கொயருக்கு லேண்ட் ஆகிட்டார்னா கிங்குக்கு ஒரு செக் வரும். அதனால கிங் H1, இப்போ
பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக்கை C5க்கு கொண்டு வராரு. ஸோ விஷயானந்தும் பார்த்தீங்கன்னா அந்த ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ இந்த நைட்டை இங்கே போட்டு A3 பானை அட்டாக் பண்ணுறாரு. இந்த நைட்டை திரும்ப இங்கே போட்டு இந்த A3 பானை விஷி வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ ரூக் D7 இந்த இடத்துல ரூக்கை வந்து டபுள் பண்ணுறதுக்கான முயற்சி. பட் இந்த இடத்துல விஷயம் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக நைட் இங்கே போட்டு குயினை அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிரக்னானந்தா ரூக் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் இந்த நைட்டை வச்சு குயின் எடுக்க முடியாது. ஏன்னா பேக் ரேங்க்ல ஒயிட்டுக்கு வந்து வீக்னஸ் இருக்குது. அதனால் இப்போ ரூக் டெக்ஸ் ரூக் அப்புறமா ரூக் டெக்ஸ் ரூக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு விஷயானந்த். இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த குயின் வந்து அட்டாக்ல இருக்குது. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா அவருடைய ரூக்கை தான் மூவ் பண்ணுறாரு. இப்பயும் உங்களால் குயின் எடுக்க முடியாது. ஏன்னா பேக் ரேங்க்ல ஒயிட்டுக்கு வந்து வீக்னஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ குயின் டெக்ஸ் ரூக்கு இப்போ இந்த குயின் வந்து நைட்டோடைய ரேடார்லேருந்து மூவ் ஆயிட்டாரு. இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா பேக் ரேங்க்ல ஒரு செக்மேட் த்ரெட் இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜீப்பானை புஷ் பண்ணி பிளாக்கோடைய ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணலாம். அதே போல் நம்மளுடைய கிங்கையும் இங்கே எஸ்கேப் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஹெச் பானை இங்கே புஷ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. ஸோ ஹெச் பானை புஷ் பண்ணதுமே இந்த இடத்துல சிம்பிளாக நைட் எக்ஸ் பானு. ஸோ இந்த பான் ஃபால் ஆனதுமே பாருங்கள் இப்போ பிரக்னானந்தாக்கு இந்த ஒரு ஏ பான் பாசர் பண்ண மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஏ பான் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து வீக் பானாக மாறும்ன்றதை நம்ம சொன்னோம். பட் இப்போ இந்த ஏ பானே வந்து இப்போ பிரக்னானந்தாக்கு பாசர் பானாக மாறிட்டு இருக்கு பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல இப்போ விஷயானந்த் வந்து கடைசியாக ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறாரு. அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து G3ல போகிறார். ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தாவுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருடைய இந்த பாசர் பானான ஏ பானை ரோல் பண்ணுறது தான். ஸோ குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றது இந்த வீடியோ வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு கரெக்டான சீக்வன்ஸை பிரக்னானந்தா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ குயின் C1 செக்கு கிங் வந்து இந்த H2 ஸ்கொயருக்கு தான் வந்தாகணும். இதே டயகனலில் திரும்ப நம்ம குயினை வச்சு அப்படியே பின் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா விஷயானந்த் வந்து கேமே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ விஷயானந்த் வந்து அவருடைய நைட்டை வெளியில் கொண்டு வராருன்னா நம்ம சிம்பிளாக நைட் B5 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏ பான் வந்து பாசர் பான் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏ பானை தடுக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாசர் பானை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண விட்டுடலாம். ஸோ ஆக மொத்தத்தில் 2 பேர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான கேமு. ஸோ யார் கடைசியான தவறை பண்ணுறாங்களோ அந்த தவறை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த கேமை வந்து வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாவும் பண்ணார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.